गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् सर्वं गुरु अर्पणम् ஹரி ஓம் அம்மா. வரம் தரும் மகாலட்சுமி கலச பூஜையில் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் நல்லரசி. என்னோடய பேர் வந்து நல்லரசி. ஹரி ஓம் குருமாதா. அம்மாவோட தயவில் வரம் தரும் மகாலட்சுமி கலச பூஜையை பற்றி சொல்லணுன்னா, அம்மா கூறின மாதிரி நம்மளோட எல்லா இதையும் அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை முன்னாடி வச்சுட்டு நம்ம வேகமாக செய்யும்போது, ஒரு நாள் அட்வான்ஸாக முன்னாடியே அம்மா கொடுத்த ஜாமான் எல்லாம் வீட்டில் இருக்கிறது போக மீதி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டான். அதனால் ஒரு நாளுக்கு முன்னாடி இங்கே வெள்ளி சனி ஞாயிறு இங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்கிற வீக்கெண்ட் டைமா, அந்த முன்னாடியே பண்ணாலே கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த வேலை வந்து மலை 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 மலைன்னு போயிட்டுருக்கு. நிற்காத ஒரு பிரேக் இல்லாத ஒரு வேலை கண்டினியூவாக இருந்தது. 3 டைமும் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு செய்யாமல் கொஞ்சம் இலகுவான முறையில் அம்மா நடத்தி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து இதுக்கு பூஜை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் கோவில் இருக்குது. அது 19 வருஷத்துக்கு ஒரு டைம் சொல்லுவோம்ல, கலை கும்பாபிஷேகம். அந்த அந்த டைமில் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இது இருக்கிறதுல நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம், நம்ம வர வெள்ளிக்கிழமை நம்ம இதை எடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம கடையில் ஸ்ரீ அமுதத்துலேருந்து அந்த கும்பாபிஷேகத்துக்காக 26 கிலோ சிப்பம் ஒன்று வந்து நம்ம கொடுத்தோம், அந்த கோவிலுக்கு கொடுத்தோம். அது அப்போ அது வந்து எனக்கு 5 வருஷமாக ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம், கடைக்கு பின்னாடி. அதுலேருந்து கோவிலுக்கு கோவில் முதல்ல இருக்குது, பின்னாடி நாங்கள் வந்துட்டோம். விநாயகர் இருக்கார், அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க, ஐயப்பன் கோவில் இருக்குது. எல்லா கோவிலுக்கும் முன்னாடி நம்மளை கொண்டாந்து வச்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது கூட நமக்கு நேரம் சரியான இதில் அமையிறதுலேன்னு நினைக்கும் போது, கோவிலுக்கு முன்னாடி வச்சது வந்து எனக்கு ரொம்ப தெய்வீகமான ஒரு உணர்வாக இருக்குது. அப்புறம் அதோடு வச்சதோடு இல்லாமல், அந்த வச்ச ஒரு நாங்கள் குடி வந்த 6 மாதத்துல பையனுக்கு வந்து ஸ்ரீ அமுதம், நம்ம குருவோட அருளில் ஸ்ரீ அமுதம் அரிசி மண்டி ஓப்பன் பண்ணோம். அந்த குடியும் சாமிக்கு முன்னாடி நம்மளை கொண்டாந்து வச்சு கடையும் ஓப்பன் பண்ண வச்சு, அந்த அரிசியே அந்த கும்பாபிஷேகத்துக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் சேரும்போது அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இப்போ ரொம்ப தெய்வ சக்தியாக எனக்கு தெரியுது. நம்ம சன்னோட கடைக்கு முன்னாடி ஸ்ரீ பழனி ஆண்டவர் முருகன் கோவில் இருக்குது. எல்லாமே சேர்ந்து எனக்கு அமைச்சு கொடுத்த மாதிரி, குரு வந்து எனக்கு அமைச்சு கொடுத்த மாதிரி ரொம்ப சக்தியாக இந்த பூஜையில் நான் அதை சொல்லணும்னு நான் நினச்சேன், சொல்லிட்டேன். நல்ல மறக்க முடியாத கலச பூஜை. அந்த கும்பாபிஷேகத்தில் கிடச்ச அந்த தேங்காய் பழம் அதெல்லாம் ஒரு இதில் ஐயாவுக்கு பேக்கில் வச்சு கொடுத்தாங்க. அந்த தேங்காய் தான் கலசத்தில் வச்சேன். அப்போ இதெல்லாம் எனக்கு தெய்வமே பார்த்து எனக்கு கொடுத்து செய்ய சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது. ரொம்ப மறக்க முடியாத இந்த அனுபவம் வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, வணக்கம். ஹரி ஓம் அம்மா, ஹரி ஓம் தாயே. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை
ரொம்ப சிறப்பா நல்லா முடிஞ்சதும்மா. சூப்பரா ஆரம்பிச்சோம். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ரொம்ப நல்ல விதமா போச்சு. அம் எந்த எப்போதும் இந்த மழப்பா நல்லபடியா பண்ணணுன்ட்டு இருக்கும். அந்த இதுவும் கூட இல்ல. ரொம்ப அழகா தேவியே எல்லாம் வாங்கிக்கிட்டு, பூஜையெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு படையலும், பூஜையும் ரொம்ப சிறப்பா உணர்ந்தோம் அம்மா. அம் எனக்கு ரொம்ப நேரம் கண்ண மூடி உட்காந்துருக்க ஆசையா இருந்தது. வீட்ல நெறையா விருந்துகள்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சது சந்தோஷமா இருந்தது. எப்போதும் பூஜைக்கு நான் தான் அழைப்பேன். இந்த வருஷம் அவங்களே தேடி வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததம்மா. தேங்க்யூ. நமஸ்காரம் யோகிமா. இந்த வருஷம் வரலக்ஷ்மி பூஜை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹரி ஓம். குருமாதா அவர்களுக்கு நமஸ்காரம். வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு தாங்கள் சொன்ன உடனே நமக்கு ஒரு புது தெம்பு வந்தது. குரு சொல்லிட்டாங்க, நம்ம எப்படியாவது செஞ்சிடணும். உடல்நல பேக் பெயின் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அம்மா சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்ட்டுன்னு முன்னேற்பாடுகளாக அம்மா 2 நாட்களுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் ஆரம்பித்து முத நாள் இரவு 1 மணி எழுதி வேலைகள் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் விடிகாலை எந்திரிச்சு அம்பாளை வரவேற்கணும். அதனால் எந்திரிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டுன்னு அலாரம்லாம் வச்சுட்டு படுத்தேன். அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முழிப்பு இயற்கையாகவே வந்துருச்சு. எந்திரிச்சிட்டு அட பரவாயில்ல, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டோம், எந்திரிக்க முடியுமா என்னன்னு ஒரு டவுட்டோட படுத்தோம். அவ்வளோ பெயின் வந்தது முதுகில். சரி, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு சோம்பேறி இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் அம்பாளையெல்லாம் அம்மா சொன்னபடி அவங்க வழிநடத்தலின் பேரில் அதை ஃபாலோ பண்ணி ஒன்றொன்றையும் கேட்டு சில மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணி அந்த மாதிரி நல்லா அம்பாளை வாசல்லேருந்து வரவேற்று ஆனந்தமாக அவங்கள வந்து ஆரத்தி எடுத்து திஷ்டி சுற்றி எல்லாம் அவங்க சொன்னபடி நல்லபடியாக அம்பாளை கொண்டாடி அவ்வளோ தூரம் மனம் ஆனந்தமாக இருந்தது. அந்த வலியெல்லாம் பறந்து போச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்பாளை பார்க்க. காலையில் அம்மா சொன்ன மாதிரி மலர்களால் அர்ச்சனை, மதியம் குங்கும அர்ச்சனை, இரவு சொர்ணாபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே அவங்க சொன்னபடி அவங்க சொன்ன நைவேத்தியம் எல்லாம் பண்ணி ஆனந்தமாக இருந்தது. போகையிலையும் வரையிலையும் அம்பாளை பார்த்துட்டு நம்ம பேசிட்டு அவங்க கூட நல்லா பேசுகிறதுக்கும் மனம் விட்டு பேசுகிறதுக்கு அந்த மாதிரி போகையிலையும் வரையிலையும் அவங்கக்கிட்ட பேசிட்டு போகிறது ஒரு ஆனந்தமாக இருந்தது. நம்மளுடைய மனசில் என்னென்ன தோணுதோ, அவங்கள்ட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் போகும்போதும் வரும்போதும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நம்ம வீட்டு ஐயாவும் நமக்கு நல்ல என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் வாங்கியாந்து கொடுத்து உதவுனாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக அம்பாளோட போகலை வரையில் நானும் அம்பாள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. போகலை வரையில அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் பார்த்து எனக்கு
சிரிக்கிற மாரி, பதில் சொல்ற மாரி நல்ல உணர்வுகள உணர்ந்தேன். உணர முடிஞ்சது. அ அப்புறம் அ இரவு வந்து நல்லா மன குளிர சாமி கும்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. அதாவது நான் மட்டும் இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த பூஜைய பண்ணும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவாவும், அ ஏன்னா வீட்டு ஐயாலாம் வீட்டுக்குள்ளேயோ மத்தவங்க யாரும் இருந்தாங்கன்னா, நம்ம அ அவ்வளவா அம்பாள்ட்ட பேச முடியாது. ஒரு சங்கோஜம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு எந்த இடையூறும் இல்லாம, நல்ல அ மனம் குளிர அம்பாள்ட்ட பேசி, நல்லா அ அம்மா சொன்னபடி, குருமாதா சொன்னபடி நம்ம அந்த அ பூஜைகள் பண்ணும்போது ரொம்ப மனநிறைவா இருந்தது. அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்தது. அ என்ன சொல்றது? அவ்வளோ ஒரு ஆனந்தம். சொல்றதுக்கே அ இணை இல்ல. அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருந்தது. நல்லா பூஜைகள் நல்லா கும்பிட்டு, அத நிறைவு செஞ்சு அம்மா சொன்னபடி. அ அப்புறம் அன்று அம்மா வந்து கடைசியில அவங்க நிறைவுன்னு சொன்னாங்க இரவு. அதுக்கப்புறம் வந்து அம்பாள மாலையோட தூக்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. அத நான் சரியா கவனிக்காம மாலைன்னா, அப்ப நாளைக்கு மாலை தான் வைக்க சொல்றாங்க போல இருக்கு. அப்படின்னு நான் நினச்சுட்டு அம்பாள வந்து நான் மறுநாள் அ சாயந்தரம் தான் பூஜை பண்ணிட்டு, அரிசிக்குள்ள கொண்டோய் வச்சது நானு. அதனால காலையில அம்பாள் இருக்காங்கன்னா, அம்மா பால், பழம் வச்சு பூஜை பண்ண சொன்னாங்க. அது மாதிரியும் பண்ணேன். மத்தியானம் அ அம்பாள் இருக்காங்களே, சாயந்தரம் தானே அம்மா வைக்க சொன்னாங்க அப்படின்னு நானா யூகிச்சுக்கிட்டு, அ சரியா கவனிக்காம விட்டுட்டேன். அப்புறம் மத்தியானம் அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ம் அ அதில கொலுவுல இருக்காங்களே அம்மா, நம்ம பட்னியா எதுவும் என்னமாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில நானு ஏன்னா எதார்த்தமாவே அரிசிய மாத்தி எ சாதம் வடிச்சுட்டேன். அ எ அ அதாவது பச்சரிசியும், புழுங்கல் அரிசியும் பக்கத்துல இருக்கும். மறந்துட்டு பச்சரிசி எடுத்து எதார்த்தமா நானு வடிச்சுட்டேன். சரி அம்பாள் கேட்குறாங்க, பச்சரிசி சாதம் தானே அம்பாளுக்கு வைக்கணும். அவங்களுக்கு அவங்களே நம்மள வந்து கேட்டு பச்சரிசி சாதம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம புழுங்கல் அரிசி வைக்கக்கூடாதுல்ல சாமிக்கு. அப்ப நமக்கு இயற்கையாவே அப்படியே அ அ சாதம் வடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்ப அம்பாள் வந்து அ அத நம்மள இயக்குறாங்க. அ அப்படிங்கிறது கடவுள் தான் நம்மள எல்லாமே இயக்குறது. அ அப்படின்னு அம்பாள் நம்மள்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படின்னு அது ஒரு ஆனந்தமா இருந்ததும்மா. அப்புறம் மதியமும் பருப்பு நெய் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, ஆ சாயந்தரம் தான் பூஜைகள் மறுபடிக்கும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு, ஆ ஆ பால், பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு, அப்புறம் தான் அம்பாள கொண்டோய் இரவு வெள்ளிக்கிழமை எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு, அ சனிக்கிழமை வச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில அம்மா சொன்னபடி மத்த இதெல்லாம் அ நிறைவு பண்ணுனது. அ அ காலையில அம்பாளோட மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு, அவங்களுக்கு போட்டுன அவங்களுக்கு உடுத்திய அ சட்டை, துணி எல்லாம் மேல போட்டுக்கிட்டு, உடம்பு எல்லாம் சரியாயிடணும். எல்லாமே ஜெயமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அ அ அம்மாவ விட்டு பிரியவே மனசு வரல. கூடவே இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனாலும் அது முடியாத காரியம். அம்பாள் வந்து எல்லாருக்கும் ம் ஆசீர்வாதம் பண்ணணும். உலகத்தை இயக்கணும். எல்லாமே இருக்குது. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அ விடை பிரியாம, மனம் இல்லாம அவ்வளவு தூரம் அ இருந்தது. ஃபீலிங் இருந்தது. அ அப்புறம் அ நல்லா எல்லாம் அம்மா சொன்னபடி எல்லாம் செஞ்சுட்டு, அ ரொம்ப மனநிறைவா இருந்தது. அம்மா நம்ம குருமாதா சொன்னபடி அவங்க வழிநடத்தலின் பேரில்.
சாமி கும்பிட நம்மளால் முடிஞ்சது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டில் பழக்கம் கிடையாது. இப்போ அம்பா நம்ம குருமாதா சொல்லிதான் 4 வருஷமாக கும்பிட்ருக்கோம். நான் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு நம்மளால் செய்யக்கூடிய சக்தியும் உடம்போட உடம்பையும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் வருஷம் வருஷம் கிடைக்கிறதுக்கு வரலட்சுமி தான், அம்மா, குருமாதா எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும். ரொம்ப சந்தோஷம். அம்மா எல்லாத்தையும் அனைவருக்கும் வணக்கம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி கும்பிட்டது. வருஷம் வருஷம் நமக்கு இது கிடைக்கிறதுக்கு அருள் புரியணும். நன்றி குருமாதா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூம்மா. ஹரிவோம் மாதா. குருவே சரணம். குருவிற்பனம் தாயே. குருவோட அருளால் வழிநடத்தலால் அன்னையோட ஆசையால் வரலட்சுமி பூஜை 4வது வருடம் அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த நாட்கள் நெருங்கும்போது மனதுக்குள்ளே அவ்வளோ ஒரு துள்ளல் எப்போன்னு இருந்தது. அது மாதிரி அந்த நாள் ரொம்ப தெய்வீகமாக, அதாவது செய்பவளும் அவளே பெற்றுக்கொள்பவளும் அவளேங்கிற மாதிரி ஒரு நிறைத்தன்மை. ரொம்ப ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ஒரு பதஷ்டம் இல்லாமல் ரொம்ப எளிய முறையில், அதே சமயம் சிறப்பான முறையில் அன்னையோட அருளால் ரொம்ப அழகாக அரங்கேறியது. அப்படியே முழுக்க முழுக்க அந்த நாள் அப்படியே தெய்வத்தோடு ஒன்றி அந்த அனுபவத்தை சொல்வதற்கு எப்போதும் சொல்கிற மாதிரி வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப அருமை. வருடத்துக்கு வருடம் அந்த உச்சக்கட்டம், அந்த லெவல், அது அனுபவபூர்வமானது. தாயே, ரொம்ப 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 நன்றி. கோடானு கோடி நன்றிகளும் நமஸ்காரங்களும் தாயே. யோகியம்மா, வரலட்சுமி நோன்பு உடைய விரதம் ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது யோகியம்மா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோகியம்மா. பல கோடி நமஸ்காரங்கள். குருவின் பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகோ, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யோகிமா பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை, பிள்ளைகள் எல்லாம் வெளியில் இருந்தாங்க. நான் மட்டும்தான் செய்ய வேண்டியதாக இருந்தது. எப்பொழுதுமே பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தால் கூட எல்லா காரியங்களையும் நானாக தான் பார்க்கணும். குருவுக்கும் தேவிக்கும் எப்பொழுதும் என் கையால் தான் நான் இது வரைக்கும் பூ கட்டி போட்டிருக்கேன், போடுவேன். அதில் என் கணவருடைய பங்கும் ரொம்ப இருக்கும். எல்லா பொருள்களையும் நடக்க முடியாமல் ஆடி ஆடி பார்த்தனாலும் எல்லா பொருளையும் பார்த்து கேட்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. குருவோட மிகப்பெரிய கருணையினால் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக தான் நான் வரலட்சுமி பூஜை பண்ணினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப எப்படி செய்ய போகிறோன்னு முதல் நாள் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையிலேருந்து என்னை அறியாமையே எல்லாம் குருவோட கடாட்சத்தில், குருவோட வழிகாட்டுதலில் தேவிக்கு ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்தேன். அதே மாதிரி சின்ன கண்ணை வந்திருக்கான் அந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு.
கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தியும் அதே மாதிரி, விநாயகர் சதுர்த்தியும் அதே மாதிரி நம்மளுக்கு வழிகாட்டுதலுக்கு நம்ம குடும்ப பிரச்சனைகளை மட்டுமே நம்மளால் சமாளிக்க முடியாமல் இருக்க போது எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்காகவும் வேண்டுதல் பண்ணி அடேயப்பா அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது எப்படி எந்த நேரமும் தளத்தில் உள்ளவங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஓடி 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 இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அடேயப்பா எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு எஃபர்ட் வேணும். ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய அருமையான குரு கிடைச்சது. பெரிய கடவுளுடைய ரொம்ப பெரிய கருணை. நம்ம பல பிறவிகளாக செய்த வேண்டுதல் தான் நமக்கு இந்த பிறவிக்கு இந்த மாதிரி ஒரு குரு, இந்த மாதிரி நம்ம எல்லா கர்மங்களையும் எல்லாருடைய கர்மங்களையும் தான் தோளில் சுமந்துக்கிட்டு கடவுள் அவங்களுக்கு ரொம்ப அருள் செய்யணும், அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட கூட இருக்கணும், அவங்களுடைய அருள் நமக்கு எப்போதும் கிடைக்கணும். என் பிள்ளைகள் அவங்களுக்கு முற்றும் முழுசுமே குரு தான், அவங்க தான். அவங்களுடைய வழிகாட்டலாம் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் போயிட்டுருக்கு. உங்களுடைய கருணை எப்போதும் எங்களோடு இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்களும் நல்ல அருளோடு நல்லா இருக்கணும். உங்களுடைய கருணை எங்களுக்கு வேணும். அனந்த கோடி நமஸ்காரம் தாயே. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அம்மா, வரலட்சுமி நோன்பு ரொம்ப சிறப்பாக, பூஜை ரொம்ப அழகாக அற்புதமாக நடந்தது. சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு அருமையாக நடந்ததும்மா. ஒவ்வொரு பொருட்களும், பூஜைக்குள்ள பொருட்கள் அத்தனையும் எப்படி என் கைக்கு வந்துச்சுனே தெரில, அவ்வளவு அழகாக அற்புதமாக அமைஞ்சது எல்லாமே. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை பூஜை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதும்மா. மன திருப்தியோட பூஜைகள் பண்ணோம். அற்புதம் தாயே. குருவே சரணம். இந்த வாட்டி மகாலட்சுமி பூஜை ரொம்ப அழகாக நடந்தது. எல்லாமே தோதா எல்லாமே அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. இது பண்ணிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. தேங்க்யூம்மா. ஹரி ஓம் அம்மா. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நிறையா சவால்கள் இருந்தது தான். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜைன்னா நமக்கு வியாழக்கிழமை ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்காக புதன்கிழமையே கொஞ்சம் நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, எப்படி காலையில் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சு. ஆனால் மனசில் உறுதியாக இருந்தது, கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம், நம்மளால் முடியும், தேவி பண்ண வச்சிருவா நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாம் நல்லா அமைஞ்சது. அழகாக கரெக்டாக டயத்துக்கும் வந்தோம். நல்லா கரெக்டாக என்ன டைம் சொன்னாங்களோ அதுக்கே நம்மளால் பூஜையும் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக தேவியோட அருள் இருக்கிறனால தான் நம்மளால் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் யோகிமா. யோகிமா, நானும் இந்த வரந்தரும் மகாலட்சுமி பூஜையில் கலந்து கொண்டு தாங்கள் சொன்னபடி பூஜையை வேண்டுதல் வைத்து இன்றைய தினம் பேத்தியின் திருமண நிச்சயதார்த்தம் செய்து
அமரேஸ்வரி அம்பாள் துணையுடன் நடந்தது. அமரேஸ்வரி அம்பாள் துணை புரிய வேண்டும். எனக்கும் இந்த வரலட்சுமி பூஜையை தாங்கள் சொன்னபடியே செய்து வணங்கியதில் எனக்கும் மிகவும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. என்னுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாமே மறைந்ததாக மனதில் ஒரு நிறைவாக இருந்தது. அம்மா தாயே, தங்களுடைய ஆறுதலான பேச்சும் அமைதியான யோசனையும் அறிவுரைகளையும் கேட்டு மனமகிழ்ந்து என்னை அறியாமலேயே கண்கலங்கி வரலட்சுமியை வணங்கினேன். தாங்கள் நடத்தி தந்த இந்த வரலட்சுமி நோன்பில் கலந்து கொண்டதில் எனக்கு மிக மிக ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம். நன்றி அம்மா, மிக்க மிக்க நன்றி அம்மா.